இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 31st கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ 2025 நடந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் தான் டிகோட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 கேள்வி நம்ம பார்த்தாச்சு. இப்போ 31வது கேள்வி பார்க்க போகிறோம். ஸோ பேசேஜ் கொஸ்டின் டைப், முன்னாடி சினாரியோ கொஸ்டின் டைப் கொடுத்தாங்க, இப்போ ஒரு பேசேஜ் கொஸ்டின் டைப் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த பேசேஜ் கொஸ்டின் டைப், சினாரியோ கொஸ்டின் டைப்பு நிறைய அந்தந்த கொஸ்டினுக்கு அந்தந்த ஹிண்ட்ஸ் படி நிறைய நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம கொடுத்த மெட்டீரியலில் அன்சீன் பேசேஜ்னா என்ன, எங்கெங்கேருந்தெல்லாம் கொஸ்டின் வரும், என்னென்ன டாபிக்லலாம் வரும், என்னென்ன ரிலேட்டடாக வரும், எல்லாமே இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பேன். ஏன்னா இது வந்து படித்து மனப்பாடம் பண்ணுற விஷயம் கிடையாது, படித்து புரிஞ்சுக்கிற விஷயம். அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஆன்சரிங் கொஸ்டின் ஆன் அன்சீன் பேசேஜஸ், ஒரு அன்சீன் பேசேஜை பார்த்த உடனே என்ன செய்யணும், என்னென்னலாம் அந்த பேசேஜை நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஸ்கிம் த பேசேஜ், ஸ்கேன் ஃபார் கீவேர்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ட்ஸ், அனலைஸ் த ஸ்ட்ரக்சர், ஆன்சர் ப்ரீஷியஸ்லி. இதுதான். ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் நான் எல்லா பேசேஜஸ்க்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுற விஷயமே. ஃபஸ்ட்டு ரீட் குயிக்லி டு கெட் த மெயின் ஐடியா. ஃபஸ்ட்டு வேகமாக வாசித்து அந்த கொஸ்டினோட ஐடியா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லுக் ஃபார் நேம்ஸ், டேட்ஸ், நம்பர்ஸ், கீ டேர்ம்ஸ், இதை அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன டோனில் சொல்கிறாங்க, நியூட்ரலாக சொல்கிறாங்களா, ஃபார்முலா சொல்கிறாங்களா, இல்லை ஃபார்மல் இல்லாமல் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காஸ் அண்ட் எஃபெக்ட் கொஸ்டின், பேராகிராஃபை வச்சு அதுலேருந்து கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கலாம், கம்பேரிசன் பண்ணலாம், ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், கவுண்டர் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், இப்படி வேணாலும் பண்ணலாம். இப்படி தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு கொஸ்டினை ஒரு பேசேஜை நம்ம அப்ரோச் பண்ணுற விதமே இருக்கணும். அப்போ கொஸ்டினை படிக்கிறப்பவே நமக்கு என்ன செய்யணும், ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு வரணும், அதோட மெயின் ஐடியாவை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜிஸ் எய்ம் டு சிம்பிளிஃபை டெய்லி லைஃப். தே ஆஃபர் இன்க்ரீஸ்டு கன்வீனியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி. User-friendly interfaces are essential for widespread adoption. The goal is to empower individuals through technology. ஓகே, இதை படித்து 100% புரியலனா கூட சிம்பிளாக நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி அப்படிங்கிறதோட எய்ம் என்ன அப்படின்னா, டெய்லி லைஃப்பை ரொம்ப சிம்பிளிஃபை ஆகணும். டெய்லி லைஃப்பில் நம்ம நிறையா காம்ப்ளிகேஷனை அனுபவிக்கிறோம், அதை என்ன செய்யணும், சிம்பிளிஃபை ஆகணும். அதே சமயம் அவங்க என்ன நமக்கு தர்றாங்க, தே ஆஃபர் இன்க்ரீஸ்டு, அவங்க என்ன நமக்கு தர்றாங்க அப்படின்னா கன்வீனியன்ஸையும் எஃபிஷியன்சியும். கன்வீனியன்ஸுங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எஃபிஷியன்ஸுங்கிறது அவுட்புட் சம்மந்தப்பட்டது. இதை என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா. யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேசஸ் ஆர் எசென்சியல் ஃபார் வைட் ஸ்ப்ரெட் அடாப்ஷன். யூசர் ஃப்ரெண்ட்லினா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா அது மக்களை கொண்டு போய் சேராது. அப்போ வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் அடாப்ஷன், எல்லாரும் அதை ஏற்றுக்கணும்னா அந்த இன்டர்ஃபேஸஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதான் சொல்கிறாங்க. த கோல் இஸ் டு எம்பவர் இண்டிவிஜுவல்ஸ் த்ரூ டெக்னாலஜி. இந்த கோலோட என்ன சொல்கிறது, உறுதிப்படுத்துதல் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் இந்த டெக்னாலஜின் மூலயமா பயனடையணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். இதுதான் இந்த பேசேஜஸில் இப்போ நமக்கு படித்தனே ஓரளவு ஒரு 80% 85% அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இது போதுமானது. இப்போ கொஸ்டினை பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப் த ஆத்தர் பர்பஸ் இன் த பேசேஜ். கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது ரொம்ப அழகாக தெளிவாக மேலே இருக்கிறத என்ன சொல்கிறது, ஆத்தர் என்ன நோக்கத்தில் இதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஏ ஆப்ஷன் பாருங்க. டு கிரிட்டிசைஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜிஸ். கிரிட்டிசைஸ்னா எப்படி சொல்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை என்ன நல்லதோ கெட்டதோ எதை வேணால் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், அதை பற்றின ஃபீட்பேக் கொடுக்கறது. இங்கே மேலே ஏதாவது இதை பற்றின ஏதாவது வார்த்தை வந்துச்சா, ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காருன்னு பாயிண்ட் இருக்குது. மேலே ஏதாவது அந்த மாதிரி இருக்கா, காம்ப்ளெக்சிட்டிங்கிறதே அவங்க சொல்லலை, அவங்க நெகட்டிவ் ஃபார்ம்லேயே பேசலை. அப்போ கன்ஃபார்மாக ஏ ஆப்ஷன் கிடையாது. பி, டு ஹைலைட் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜிஸ். ஓகே, ஹைலைட்ஸ்லாம் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, கன்வீனியன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு, எஃபிஷியன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் அதோட ஹைலைட்ஸ். ஸோ இது கண்டிப்பாக இருக்கும். டு எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸஸ். இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ அது கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். டு அட்வொகேட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் த்ரூ டெக்னாலஜிஸ்.
ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, முன் வச்சிருக்காங்க எம்பவர்மெண்ட். இண்டிவிஜுவல்ஸும் ஒவ்வொருத்தரும் இந்த டெக்னாலஜியின் மூலியமா பயனடையணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ கடைசி பாயிண்ட்டும் அப்படியே பேராகிராஃப்ல இருக்கு. யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸஸும் அப்படியே பேராகிராஃப்ல இருக்கு. அவங்க ஹைலைட் பண்ணி காட்டினதும் பேராகிராஃப்ல இருக்கு. அவங்க ஏ ஆப்ஷனை பத்தி மட்டும் தான் பேசவே இல்ல. ஏன்னா ஏ ஆப்ஷன் என்ன குடுத்திருக்குன்னா, ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி யூஸ் பண்றதுல என்னென்ன என்ன சொல்றது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அல்லது என்னென்ன டிஃபிகல்டி இருக்குன்னு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா அங்க ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. அங்க ஒன்லி பாசிட்டிவ் அப்ரோச் மட்டும் தான். அப்ப ஃபர்ஸ்ட் பேசேஜ படிச்ச உடனே நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதோட மெயின் ஐடியாவ அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்கு போணும். ஓகேங்களா? ஸோ இதோட ரூட் காஸ் என்னன்னா, நெகட்டிவ் ஃபார்ம பத்தி பேசவே இல்ல. பாசிட்டிவ் ஃபார்ம் எல்லாமே ஆன்சர் வரும். அதனால தான் பி, சி, டி ஆன்சர்ல இருக்கு. இது எல்லாமே ஒரு பேராகிராஃப எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ இதுல இதுல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஃபேக்சுவல் கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் அந்த செகண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அந்த இது சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த கொஸ்டின் வந்து இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் தான். இந்த பாயிண்ட் டூ ஹைலைட் த பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து இன்ஃபரன்ஸ் பேஸ்டு. ஸோ எந்த மாரி வொக்காபுலரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்கல. இதுல கேட்கல. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கல. டைட்டில் சம்மரி கொஸ்டின்ஸ் கேட்கல. இங்க கேட்டிருந்தது ஃபேக்சுவலும் கொஸ்டினும் பிளஸ் வந்து ஆக்சுவலா 4மே இன்ஃபரன்ஸ் பேஸ்டா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே மறைமுக ஆன்சர் தானே. 2 பாயிண்ட் கூட டேரக்ட்டா ஃபேக்சுவல் கொஸ்டின் இருந்துச்சு. 2 பாயிண்ட் கிட்ட ஒரு பாயிண்ட் வந்து இன்ஃபரன்ஸ் பேஸ்டுன்னு எடுத்துக்கலாம். அதான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம மெட்டீரியல்ல தெளிவா குடுத்துருக்கேன். ஒரு பேசேஜ் எப்படி அப்ரோச் பண்ணணும். ஏன்னா எதுவுமே தெரியாது அந்த பேசேஜ பத்தி நமக்கு. ஏன்னா எந்த பேப்பர்ல இருந்து வேணாலும் எடுத்து குடுக்கலாம். எடிட்டோரியல் எடுத்து குடுக்கலாம். கவர்ன்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூ நியூஸ் எடுத்து குடுக்கலாம். அத இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்சிருக்கவே மாட்டோம். அப்ப ஆன் த ஸ்பாட்ல வாசிக்கிறது மட்டும் தான். பட் இந்த கொஸ்டின்ஸ அப்ரோச் பண்ற விதம் கரெக்ட்டா இருந்தா நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? ஆன்ஸர கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ஓகே. 31வது கொஸ்டினும் கண்டிப்பா ஆன்ஸர் பண்ணியிருக்க முடியும். ப்ராப்பரா நிதானமா ஆன்ஸர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணியிருக்க முடியும்.